பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்று சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வானிகழ்ச்சி நடத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த தமிழறிஞர் முனைவர் ப. வளனரசு அவர்கள். ஒரு தமிழறிஞரா, ஒரு ஆராய்ச்சியாளரா, ஒரு ஆசிரியரா அவரோட அனுபவங்கள் முழுவதையும் இன்னைக்கு நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு கல்லூரி பேராசிரியரா, ஒரு தமிழறிஞரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். மிகுந்த மகிழ்ச்சிமா. ஒரு ஆசிரியரோட பணி அப்படிங்கிறது நல்ல மாணவர்களை உருவாக்குறதுல ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு சொன்னா அது ஆசிரியர் தான். பெற்றோர்கிட்ட இருந்து வீட்டுல இருந்து நிறைய பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்டாலும் முழுமையான நேரங்கள் பள்ளி கல்லூரிகள்ல தான். ஸோ அடுத்த தலைமுறையை நல்ல ஒரு தலைமுறையா உருவாக்கணும் அப்படின்னா அது ஒரு ஆசிரியர் கையில தான் இருக்கு. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலா நீங்க ஒரு கல்லூரி பேராசிரியராகவும் இருந்திருக்கீங்க. நிறைய மாணவர்களை, ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கியிருக்கீங்க. இந்த ஆசிரியர் பணி சார்ந்தும் தமிழ் சார்ந்தும் உங்களோட முழுமையான அனுபவங்களை எங்க நேர்களோட நீங்க பகிர்ந்துக்கணும் சார். உறுதியாக முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க ஐயா. பாளையங்கோட்டை என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கல்வி களஞ்சியமாக விளங்குகிற இடம். அதில் தந்தை பால் பூபாலராயர் ஆசிரியராக பணியாற்றினாங்க. அப்போ ஆசிரியராக இருந்ததுனால எனக்கு இந்த ஆசிரியர் பணியில் ஒரு ஈடுபாடு வந்தது. சேவியர் பள்ளியிலேயே பயின்று சேவியர் கல்லூரியிலேயே மேலும் தன்னுடைய படிப்பை தொடரும்போது தந்தை சூசையடிகளாருடைய தூண்டுதலால், பேராசிரியர் ஆபிரகாம் அருளப்பனருடைய வழிநடத்துதலால் காரைக்குடி அழகப்பர் கல்லூரிக்கு போனேன். காரைக்குடி அழகப்பர் கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்றேன். அப்போது மூதறிஞர் வேசுப மாணிக்கனாருடைய தலைமையில் ஆசிரியர் பெருமக்கள் 10 பேர் பாடம் சொன்னாங்க. அதனால தொடர்ச்சியாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்திற்காக வீரமாமுனிவர் என்ற வெளிநாட்டுக்காரருடைய இத்தாலி நாட்டு தமிழ் ஏந்தலாகிய வீரமாமுனிவருடைய தேம்பாவணி பற்றி ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றேன். தொடர்ச்சியாக 4 கல்லூரிகளில் 45 ஆண்டுகள் ஊழியர் செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது குறிப்பாக திருச்சிராப்பள்ளி வடனார் கல்லூரி, அதற்கு அடுத்ததாக தூய சவேரியார் கல்லூரி பாளையங்கோட்டை, தொடர்ந்து தூய யோவான் கல்லூரி பாளையங்கோட்டை, அதை தொடர்ந்து பணி நிறைவு பெற்ற பிறகு சதகத்துல்லாப்பா கல்லூரி, இப்படி 4 கல்லூரிகளில் 45 ஆண்டுகள் வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதிலேயும் சிறப்பாக ஆசிரியர் பணி என்பதிலே முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தொடக்கத்திலிருந்தே ஒரு திட்டமிட்டு கொண்டேன். ஏனென்றால் ஆசிரியர்கள் வருங்காலத்தை உருவாக்குகிறார்கள். ஆசிரியர்கள் மாணவர்களை உருவாக்குவதனால கொத்தாரி கல்விக்குழுவில் சொன்னது போல வருங்கால இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த உருவாக்குகின்ற தளம் வகுப்பறைகள் தான். வகுப்பறைகளில் நல்ல மாணவர்களை உருவாக்கிட்டோம்னா நாட்டுக்கு நாம் பெரிய சேவை செய்து ஆயிடும். பெரியவர்களாக சொல்லக்கூடிய அறிஞர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் கல்வித்துறையிலிருந்து ஒரு முத்திரை பதித்திருக்காங்க. அவர்களைப் போல நாமும் நல்ல முத்திரை பதிக்க வேண்டும் என்ற அந்த முயற்சியில் 45 ஆண்டுகளில் பல மாணவர்களை உருவாக்குகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக சேவியர் கல்லூரியில் வேலை செய்ததுனால அந்த 4 ஆண்டுகளில் பெரியவர்களாக பல பேச்சாளர்களை உருவாக்க முடிந்தது. பலம்புரியான், வைகோ போன்றவர்களெல்லாம் அங்கே படித்தவர்கள் தான். அமைச்சர் அருணாச்சலம் போன்றவர்கள் அங்கே படித்தவர்கள் தான். அவர்கள் ஈடுபாட்டோடு தமிழ் கேட்டாங்க. ஒரு மாணவர் அந்தோனி குரூஸ் என்பவர் மிகச்சிறந்த நிலையில் இருந்ததுனால பின்னால் வளனார் கல்லூரி திருச்சிராப்பள்ளியில் தமிழ்துறை தலைவராகவே வந்தார். யோவான் கல்லூரியில் பணியாற்றும் போது அமைச்சராக விளங்கிய ஆதித்தன், தனுஷ்கோடி ஆதித்தன், அதே போலவே ஜலால் அவர் ஆட்சி தலைவராகவே வந்தார். கலைஞர்களுடைய உதவியாளராக நம்பிக்கைக்குரியவராக விளங்கினார். அதே போல காலையில் தில்லியிலிருந்து வானொலியில் ஒலிபரப்பி கொண்டிருக்கின்ற தமிழ் செய்தி வழங்குகின்ற ராசாராம் அவரும் என்னுடைய மாணவர் தான். ஆண்டுதோறும் ஒரு 30 மாணவர்களை யோவான் கல்லூரியில் நாவலர்களாக உருவாக்க வேண்டும் என்று தெரிவு செய்வோம். 1500 மாணவர்கள் படிக்கிற கல்லூரியில் 30 மாணவர்கள் மேடையில் வரணும், மேடையில் நல்ல முறையில் பேசணுங்கிறதுக்காக பயிற்சி கொடுக்கிறது. 10 நாள் பயிற்சி. அது 30 பேர் எடுக்கிறதுனால 30 ஆண்டுகளில் 900 பேர் உருவானாங்க. அதில் ஒவ்வொரு ஆண்டும் பேச்சு போட்டிகளில் செல்கிற மாணவர்கள் எல்லாம்
நான் படிக்கின்ற போது எப்படி பேச்சு போட்டியில் பரிசு பெற முடிந்ததோ அதுபோல் அவர்களை உருவாக்குற நிலை வந்தது. நான் காரைக்குடி அழகப்பர் கல்லூரியில் படிக்கும்போது தமிழ்நாட்டினுடைய பேச்சாளர்கள் ஒரு பெருமையை பெற முடிந்தது. அப்போது பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் குடிமகன் படித்து கொண்டிருந்தாங்க. மதுரை தியாகராசர் கல்லூரியில் காளிமுத்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த 3 பேரும் மாறி மாறி பேச்சு போட்டிகளில் பரிசு பெறுவோம். பேச்சு போட்டியில் மட்டுமில்லை, எழுத்துக்கள்லையும் ஈடுபாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக இளைஞர் குரல் என்று நான் படிக்கின்ற போதே ஒரு கையெழுத்து இதழ் நடத்துகிறேன். அதைத் தொடர்ந்து தமிழன் என்று ஒரு இதழ் நடத்துகிறேன். அதுக்கு பிறகு இளைஞர் முரசு, தமிழ் தேர் என்கின்ற அடிப்படையில் மாத இதழ் நடத்துகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இலக்கிய கழகம் என்ற அடிப்படையில் தமிழை தமிழாக வழங்க வேண்டும் என்பதற்காக இலக்கிய கழகம் ஒன்று உருவாக்கணும். அதுக்கு பேர் தனித்தமிழ் இலக்கிய கழகம். அது தொடர்ந்து நடக்குது. ஆண்டுதோறும் மாணவர்களை எழுத வைத்து பேச வைத்து பரிசு கொடுக்குறோம். 48 ஆண்டுகளாக கல்லூரி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி நடத்துகிறோம். தங்கப்பதக்கம் கொடுக்கறது, வெள்ளி கோப்பை பரிசு தருகிறது அப்படிங்கிற முறையில் அங்கே இருக்கக்கூடிய சொக்கலால் நிறுவனத்திலிருந்து ஒரு சுழற்கோப்பை தந்தாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு சுழற்கோப்பை தந்தாங்க, ராசேந்திரன். அவருடைய சுழற்கோப்பைகள் மாணவர்களுக்கு பேச்சு போட்டிக்காக பயன்பட்டது. கட்டுரை போட்டிக்கு சொக்கலாலுடைய அந்த சுழற்கோப்பை பயன்பட்டது. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கோப்பை அப்படின்னு சொன்னால் சொக்கலால் தந்த அந்த கோப்பை தான். மாணவர்கள் 60 பக்கத்தில் கட்டுரை எழுதுகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 450 கல்லூரி மாணவர்களில் குறைந்தது ஒரு 100 பேர் கலந்து கொள்கிறாங்க. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அறிவிப்பு கொடுப்போம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முடிவு செய்வோம். பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் ஆண்டுதோறும் ஒரு புலவருக்கு பெருமை செய்கிற வகையில் வைப்போம். கடந்த ஆண்டு முனைவர் மோகன் அவர்களை பற்றி ஆய்வு செய்தோம். இந்த ஆண்டு சாய்வு மரைக்காயரை பற்றி ஆய்வு செய்துட்டு இருக்கிறோம். மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி அறிவிப்போம். அப்போ இந்த மாணவர்கள் எழுத்தாலும் பேச்சாலும் சிறந்தவர்களாக வரும்போது அவங்க சிந்திக்கிறாங்க. மாணவர்களுடைய ஆற்றல் எவ்வளவு மிகுதியானது அப்படிங்கிறத உணர்றோம். அவர்களுக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கிட்டோம்னா, அவங்கள பேணி ஊக்கப்படுத்திட்டோம்னா நாட்டுக்கு மிகப்பெரிய ஆக்கமாகும். இளமை செல்வம் என்பது இந்தியாவினுடைய ஒரு பெரிய செல்வம். பாரதியார் சொல்வார் இல்லையா, பாரத நாடு பழம்பெரு நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர்கள் நிலையில நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இறைப்பற்று என்ற அடிப்படையில் தொடர்ந்து சேவை செய்ய முடிந்தது. அண்ணல் காந்தியடிகள்கிட்ட ஒரு ஈடுபாடு கொண்டதுனால அவருடைய அந்த காந்திய சிந்தனையையும் என்னுடைய சிந்தனையில் எடுத்துக்கொண்டேன். அவர் தான் சொல்லுவார், நாட்டுப்பற்று, இறைப்பற்று இந்த இரண்டும் நாணயத்தினுடைய 2 விளிம்புகள் போன்றவை. அந்த இரண்டையும் உருவாக்குவதற்கு ஆசிரியப் பணி முழுமையாக பயன்படுது. நிச்சயமா சார், ஒரு ஆசிரியரா ஒரு நல்ல மாணவரை உருவாக்குறது எந்த அளவுக்கு ஒரு கடமை அப்படிங்கிறது நீங்க சொல்லும் போது தெரியுது. நீங்க ஒரு மூத்த தமிழ் அறிஞர் அப்படிங்கிற முறையில தமிழோட தொன்மை, அதோட சிறப்புகள் அப்படின்னு நம்ம பேசணும்னா நீங்க முன்வைக்கிற விஷயங்கள் என்னவா இருக்கு சார்? தமிழை பொறுத்தவரையில் 12,000 ஆண்டு வளர்ந்து வருகிறது என்பதை நம்முடைய பழந்தமிழ் இலக்கியமாக விளங்குகின்ற இறையனார் களவியல் உரை சொல்லுது. நக்கீரர் அதற்கு உரை எழுதியிருக்கிறாரு. இறையனார் களவியல் என்பது ஒரு 60 நூற்பாக்கள். இந்த 60 நூற்பாக்களுக்கு விளக்கம் எழுதின நக்கீரர் அவர் சொல்லி கொண்டு வந்திருக்கிறாரு. அதை எழுதி வைத்த பெருமைங்கிறது 8ஆம் நூற்றாண்டில் முசிறியில் இருந்த நீலகண்டன் என்கின்ற ஒரு பெரியவரை சார். இப்போ இறையனார் களவியல் உரை வாயிலாக ஏறத்தாழ தமிழ் இலக்கியம் அல்லது இலக்கணம் 9,990 ஆண்டுகள், 10 ஆண்டு தான் குறைவு, 10,000 ஆண்டுக்கு அப்படி வளர்ந்தது என்பதை பார்க்கும்போது இப்போது 2014 அந்த கணக்கில் பார்த்தோம்னா 12,000 ஆண்டு இலக்கண இலக்கிய வரலாறு கொண்டது தமிழ். அண்மையில் ஒரு செய்தியை பார்த்தேன். விவிலிய திருநூல் என்கின்ற அந்த பைபிள் ஒரு பெரிய செய்தியை நமக்கு உணர்த்துது. விவிலிய திருநூலில் 73 ஏடுகள் இருக்கு. அதில் முதல் நூலாகிய தொடக்க நூலில் 11வது அதிகாரத்தில் 2 தொடர்கள் மிகப்பெரிய உண்மையை சொல்லுது. உலகம் முழுவதும் ஒரு மொழி தான் பேசினார்கள். அந்த ஒரு மொழி என்ன மொழி என்கின்ற நிலையை பார்க்கும்போது அது தமிழ்ங்கிறது தெரியுது. அதில் 11வது அதிகாரத்தில் வர்ற முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது, அப்போது உலகம் முழுவதும் ஒரு மொழி தான் பேசினார்கள். அந்த ஒரு மொழியை பேசியவர்கள் அங்கே வந்து தங்கியிருந்தார்கள் என்று சொல்லும்போது சினையார் பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தாங்க. இவர்கள் கிழக்கே இருந்து வந்தவர்கள். கிழக்கே இருந்துன்னா தென்கிழக்கு ஆசிய நாட்டிலிருந்து போனவங்க. தமிழர்கள் இப்படி உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் என்பதை, தமிழ் மொழி தான் உலகத்தினுடைய முதல் மொழி என்பதை கால்வெல் என்கின்ற அறிஞர் அருமையா சொன்னார். அவர்கள் எழுதுகின்ற போது, ஆங்கிலத்தில் எழுதும்போது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு 1856 எழுதினாங்க. 1944 தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரியவர்களைப் போல இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து போறதாகவே ஒருவரை சொல்றாங்க. தஞ்சாவூரில் ஒரு ஆபிரகாம் பண்டிதர் இருந்தாங்க. அவர்கள் குறிப்பிடுகின்ற செய்தி,
தமிழிசை 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் ஞானப்பிரகாசர் என்ற ஒரு பெரியவர் 70 மொழிகள் கற்றவர். பாரதியார் 7 மொழிகள் கற்றவர். அந்த நல்லூர் ஞானப்பிரகாசர் 70 மொழிகள் கற்றவர். அவர் அழகாக ஒரு அகராதி போட்டிருக்கிறார். அந்த சொற்பிறப்பு ஒப்பியல் அகரமுதலிங்கிற புத்தகத்தில் அவர் தந்திருக்கிற செய்தி 18 காரணங்களை தந்து தமிழ் மொழி மிக பழைய மொழி. அந்த செய்தியைத்தான் கலைஞருடைய உதவியால் தேவநேய பாவாணர் அவர்கள் இங்கே ஒரு பெரிய அமைப்பை உருவாக்குறாங்க. அதில் 13 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஆனா என்கின்ற ஒரு எழுத்துக்கு மட்டுமே ஏறக்குறைய 250 பக்கத்தில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு எழுத்து அப்படின்னு சொல்ல வரும்போது நமக்கு தமிழில் 30 எழுத்தும்போம், அதை விரித்து சொன்னால் 247 அகரத்துக்கு மட்டும் ஒரு தனி அகராதி வந்திருக்குன்னா உலகத்தில் வேற எந்த மொழிக்கும் அப்படி வந்ததில்லை. ஆங்கில மொழியில் பார்க்க வரும்போது ABC அப்படின்னு வந்திருக்கலாம். என்சைக்ளோபீடியா கலைக்கடிஞம்னு சொல்ல வரும்போது அதுலேயும் அதே போல பார்க்கலாம். இன்னைக்கு நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் அதில் வந்திருக்கு. கலைக்கடிஞம்ங்கிற நிலையில் ஆங்கிலத்தில். தமிழில் வந்திருக்கிறதுல பாவாணர் தந்திருக்கிற அந்த அகர முதலில் ஒரு புத்தகம் ஒரு எழுத்துக்கு மட்டுமே 150 பக்கத்தில் விளக்கம் சொல்ற அளவுக்கு தமிழில் செல்வம் இருக்கு. இப்போ நமக்கு எண்ணி பார்க்க வரும்போது ஏறத்தாழ 12,000 ஆண்டு வரலாறுனா உலகத்து மொழிகளில் எந்தெந்த மொழிகள் எப்போது தோன்றிட்டுங்கிற ஒரு விவரத்தை பார்க்க முடியுது. குறிப்பாக இப்போ பழைய மொழி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற மொழி ஆங்கிலம்னு சொல்கிறோம். ஆங்கிலத்திற்கு 1200 ஆண்டு வரலாறு இருக்கு. 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஆங்கிலம் ஓங்கு புகழ் மொழியாக அமையுது. ஆனால் தமிழ் 12,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிற போது 10 மடங்கு. அது மட்டும் இல்லை, கிரேக்க மொழி என்பது இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இதை அட்கின்ஸ் என்கின்ற ஆங்கில அறிஞர் ஒருவர் இந்த தமிழ் மொழியுடைய நிலையை பற்றி இல்லை, உலகத்தில் உள்ள இலக்கிய திறனாய்வுங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்ல வரும்போது கிரேக்க மொழியுடைய காலம் அப்படின்னா இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த 2000 எடுத்துக்கொள்ளும் போது 4500 ஆண்டு வரலாறு அவங்க சொல்றாங்க. வடமொழின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தை பொறுத்தவரையில் 3500 ஆண்டு வரலாறுடைய எதுங்கிறாங்க. லத்தீனை பொறுத்தவரையில் 2900 ஆண்டுகள் வரலாறுடைய எதுங்கிறாங்க. அப்போ இப்படி ஒவ்வொரு மொழியையும் பார்க்கும்போது மிக பழைய மொழிகளாகிய கிரேக்கத்துக்கோ அல்லது சமஸ்கிருதத்துக்கோ அல்லது நம்முடைய லத்தீனுக்கோ இல்லாத சிறப்பு தமிழுக்கு வாய்த்திருக்கு. அதனால பழைய மொழிங்கிறதுல உலகின் முதன் மொழி என்று தேவநேய பாவாணர் புத்தகம் தந்திருக்கிறாங்க. தமிழையும் தந்திருக்கிறாங்க, ஆங்கிலத்திலையும் தந்திருக்கிறாங்க. த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஆங்கிலத்தில் தந்திருக்கிறாங்க. எப்படி ஒரு ஞானப்பிரகாசர் சொன்னாரோ அந்த செய்தியை பாவாணர் எடுத்து சொல்லியிருக்காங்க. பிற நாட்டு அறிஞர்களும் இப்போது அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. தஞ்சாவூரில் நடைபெற்ற கோயம்புத்தூரில் நடைபெற்ற அந்த செம்மொழி மாநாட்டில் ஆஸ்கோ போர்போலோ என்ற ஒரு பெரியவர் அதை உறுதிப்படுத்தி சொல்ற வகையில் சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள செய்திகளை எல்லாம் அந்த நாகரிகம் தமிழ் நாகரிகம்னு உறுதிப்படுத்தி காட்டியிருக்காங்க. ஆகவே தமிழ் மொழியை பொறுத்தவரையில் மிக பழைய மொழி என்பதை பல்வேறு சான்றுகளால் நம்ம நிறுவ முடிகிறது. நிச்சயமா சார். இதோட தொன்மை சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மற்றதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா நம்மளோட மொழி இருக்குன்றதுக்காக நம்ம பெருமைப்படணும் கண்டிப்பா. உங்களோட ஆராய்ச்சி பணிகள்னு பேசும்போதுங்கய்யா, உங்களுடைய ஆய்வு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, அதையும் தாண்டி திருக்குறள் மீது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஈடுபாடுகள் உண்டு. அது சார்ந்த பணிகளை பற்றியும் நல்லதா. திருவள்ளுவருடைய திருக்குறளில் ஈடுபாடு கொள்வதற்கு இத்தாலிய தமிழறிஞராகிய வீரமாமுனிவர் முன்னோடியா இருந்தார். அவர் திருக்குறளை படித்திருக்கிறாரு. படித்தவர் அதை லத்தீனில் மொழிபெயர்த்திருக்கார். 1730 மொழிபெயர்த்தவர் இன்றைக்கு உலகம் முழுவதும் திருக்குறளை பொறுத்தவரையில் 169 மொழிபெயர்ப்புகள் இருக்கு. அதில் ஆங்கிலத்தில் மட்டும் 52 மொழிபெயர்ப்புகள் இருக்கு. அப்போ வெளிநாட்டுக்காரர் இங்கே வந்து இந்த தமிழில் இவ்வளவு பணி செய்திருக்கிறார்னு பார்க்க வரும்போது பேராசிரியர் சேதுப்பிள்ளை பாளையங்கோட்டையில் தூய சவேரியார் கல்லூரிக்கு வீரமாமுனிவர் தமிழ்ச்சங்கத்துக்கு பேச வந்தாங்க. பேச வந்தபோது அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க. அது என்னுடைய சிந்தையில் அழுத்தமாக பதிந்தது. நான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன். வீரமாமுனிவர் தமிழ்ச்சங்கத்துக்கு செயலாளராக இருக்கிறேன். பேராசிரியர் சேது அவர்களை அழைத்து பேச சொல்லும்போது வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே வந்து தமிழ் பேர் வைத்து கொண்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க நம்ம தமிழ் பேர் வைக்க வேண்டாமான்னு ஒரு தூண்டுதல் தந்தாங்க. அதனால அதுவரை ஜோசப் ராஜ் என்று இருந்த நான் உடனடியாக இந்த தமிழாக்கம் செய்து வளரரசு என்று கையெழுத்து போட தொடங்கினேன். அப்போ இந்த ஜோசப் என்பதை வளன் என்று மொழிபெயர்த்து தந்தவர் அந்த வீரமாமுனிவர் தான். அந்த இத்தாலிய நாட்டு தமிழியத்தில் ஏறத்தாழ 67 ஆண்டுகள் வாழ்ந்தவர். 67 ஆண்டுகள் வாழ்ந்ததில் தமிழ்நாட்டில் மட்டுமே அவர் வாழ்ந்த காலம் 36 ஆண்டுகள். இந்த 36 ஆண்டுகளில் 35 நூல்கள் எழுதியிருக்கிறார்.
அதில் எனக்கு ரொம்ப பிடித்தமானது தேம்பாவணி என்கின்ற ஒரு நூல். அந்த தேம்பாவணி என்றால் வாடாத மாலை. வெளிநாட்டுக்காரர் ஒருவர் இங்கே வந்து அருமையாக 3615 பாடல் கொண்ட ஒரு நூலை தர்றார். விவிலியத்தினுடைய அடிப்படையில் அதே வேளையில் தமிழ் இலக்கியங்கள் அனைத்தினுடைய ஒரு செறிவாக அந்த நூலை தர்றாங்க. அதனால தான் சுத்தானந்த பாரதியார் வீரமாமுனிவரை பற்றி பாராட்டுகின்ற போது, வீரமாமுனிவர் தைரியநாதர் மிக அருமையாக பல நூல்களை தந்திருக்கிறாரு. அகத்தியர் போலே அருளினார் அரியன நூல்கள். அவரே எழுதியிருக்கின்ற ஏடுகளை எல்லாம் பார்க்கும்போது, சாரமாம் தேம்பாவணியினை தொடினும் தமிழ் மனம் கமழும் என் கரமே, ஈரமாய் நெஞ்சில் இதம் பெற நட்டால் இன்பமாய் மலரும் என் வாழ்வேன்னு சுத்தானந்த பாரதியார் சொன்ன பிறகு இந்த தேம்பாவணியை ஆழ்ந்து படிக்க தொடங்கும். இப்போ இன்றைக்கு திருக்கோயில்களில் கூட அந்த விவரங்கள் சொல்லாமல் இருக்காங்க. இயேசுநாதர் 33 ஆண்டுகள் வாழ்ந்தாருன்னு சொல்லிடுவாங்க. மேரி ஆகிய அந்த மரியாள் தாய் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அதில் குறிப்பு இல்லை. ஆனால் வீரமாமுனிவர் அதை அடிப்படையை எடுத்து சொல்றார். அவங்க 70 ஆண்டுகள் வாழ்ந்தவங்க. அதே போல தந்தையாகிய யோசேப்பு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாருங்கிறதுல எந்த கோயிலையும் சொல்ல மாட்டாங்க. 60 ஆண்டுகள் வாழ்ந்தார். 60 ஆண்டு ஒரு தச்சு தொழிலாளியாக இருந்த ஒருவர் அவருடைய வாழ்க்கையை தேம்பாவணி வாடாத மாலை என்ற பெயரில் அவர் எழுதியிருக்கிறத பார்க்கும்போது எத்தனையோ நுட்பங்கள் அதற்குள்ளே இருக்கிறத பார்த்து, கம்பருடைய ராமகாதையை படிக்கும்போது அதில் 12,016 பாடல்கள்னு ஒரு கணக்கு சொல்லுவோம். அந்த 12,016 பாடல்கள் இருப்பதை ஏட்டுச்சுவடியில் பார்த்திருக்கிறார் வீரமாமுனிவர். பார்த்துட்டு அதில் 87 வகையான சந்த வேறுபாடுகள் இருக்கின்றன. எழுத்தண்ணி படிச்சிருக்கிறாரு. 87 சந்த வேறுபாடுகள் இருக்கின்றன தெரிந்து கொண்டு கூடுதலாக நாம ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நினைத்திருக்கார். 3 சந்தங்களை சேர்த்து கொண்டார். இப்போ வீரமாமுனிவருடைய தேம்பாவடியில் 90 சந்தங்கள் பார்க்க முடியுது. கம்பருடைய ராமகாதையில் 87 சந்தங்கள் பார்க்க முடியுது. வீரமாமுனிவருக்கு பின்னால் வந்து ரட்சிணை யாத்திரியம் எழுதிய கிருஷ்ணபிள்ளையினுடைய அவருடைய ரட்சிணை யாத்திரியத்தில் 96 சந்தங்கள் பார்க்க முடியுது. இந்த சந்தங்கள்ங்கிற ஓசை வேறுபாடு வண்ணங்கள் என்ற பெயரால் சொல்லப்படும் போது அப்படி காலந்தோறும் வளர்ந்து வருது. பாரதியாருடைய இதில் பார்த்தோம்னா ஏறக்குறைய 100க்கு மேலே இருக்கு. பாவேந்தர் பார்த்தோம்னா 103ன்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் வரும்போது 105ம்பாங்க. இந்த சந்தங்கள் பெருகி கொண்டே வருது. அந்த அடிப்படையில் தொல்காப்பியர் 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் 20 வண்ணங்கள்னார். இந்த 20 87 ஆகி 87 90 ஆகி 90 96 ஆகி இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட சந்தங்கள் இருக்குதுன்னா அந்த ஓசை வேறுபாடு. கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லும்போது வறுமை நிறம் சிவப்புங்கிறதுல சந்தங்கள் நீயானால் சொந்தங்கள் நாமாவும் ஒரு பாட தொடங்குவார். தனன 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தத்தை எடுத்து கொடுப்பார். சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லை, ராசாத்தி சொல்லும்போது அந்த சந்தம் எப்படி அமையுது, அது பாட்டுக்கு இது அடிப்படையா இருக்குது. கண்ணதாசனுக்கு பன்னரசன் என்று நம்ம பாராட்டுகின்ற கண்ணதாசனுக்கு ஒரு பெரிய பெருமையே அந்த சந்தங்கள். அந்த சந்தத்தை பார்க்கும்போது எல்லாரும் அப்படி ஈடுபட ஆரம்பிச்சிடுறோம். நம்மை அறியாமலே நம்முடைய கைகளும் கால்களும் தாளம் போடக்கூடிய அளவுக்கு ஈடுபாட்டை தந்துடுது. அதனால ஆய்வு நிலையில வீரமாமுனிவர் என்ற ஒருவர் மட்டுமல்லாமல் வெளிநாட்டுக்காரங்க பல பேருங்க வந்திருக்காங்க. இப்போது உலகம் முழுவதும் தமிழ் மொழியை ஆய்ந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள்லாம் ஒரு 350 பேரை பற்றிய குறிப்பை பார்க்கலாம். ஆசியவியல் நிறுவனத்தில் ஜான் சாம்புவேல் என்ற அறிஞர் அந்த 350 பேர் அயலவர்கள் எப்படி இந்த தமிழ் ஆய்வில் ஈடுபட்டாங்க, தமிழ் ஈடுபாட்டோடு எப்படி இருக்கிறாங்க. கமில் ஸ்வலபில் என்கின்ற ஒரு பெரியவர் செக்கோஸ்லோவாக்கிய நாட்டை சார்ந்தவர். அவர் தமிழை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு தன்னுடைய பெயரை அழகிய கமிலர்னு எழுதுகிறார். ஸ்வலபில் என்கின்ற அந்த சொல்லுக்கு அழகு என்று பெயராம். நமக்கு கபிலர் இருந்தார், இப்போ கமில் தன்னை கமிலர் என்று ஆக்கிக் கொள்றார். அழகிய கமிலர்ங்கிறார். சோவியத் நாட்டிலிருந்து ஒரு இளைஞர் வந்தார். அவர் பேர் ரூடி. அவர் தன்னுடைய பேரை எப்படி மாற்றிக்கொள்வதுன்னு பேராசிரியர் சிதம்பரநாதன்ட்டு கேட்டிருக்கார். அப்படி கேட்டபோது உங்கள் பேர் நீங்கள் ரூடின்கிறீங்க, ஆங்கிலத்தில் இந்த ரெட்டிஷ் தானேன்னு கேட்குறாரு. ஆமாம். அதனால் அவருடைய பேரை செம்பியன்னு வைக்கிறாங்க. ரூதின் செம்பியன் அவர் கையெழுத்து போட தொடங்கினார். இப்படி வெளிநாட்டுக்காரர்கள் ஒவ்வொருவரும் இங்கே வந்து தமிழில் படித்து தமிழில் ஈடுபாடு காட்டும் போது நாம் எவ்வளவு தூரம் வேலை செய்ய வேண்டும், ஆராய வேண்டும் என்று நினைத்தேன். உலகின் பொது சட்டமாக விளங்கக்கூடியது திருக்குறள், உலகின் எழுத்தோவியமாக விளங்கக்கூடிய திருக்குறள்ங்கிறதுனால அதிலேயே மூழ்கி முத்தெடுக்கலாம்னு தொடர்ச்சியாக ஒரு 50 ஆண்டுகளாக இந்த பணியில் ஈடுபட்டு வர்றது. ஆசிரியர் பணிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆராய்ச்சின்னு வரும்போது இத்தனை விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, வியந்து பார்க்கறதுக்கு பல விஷயங்கள் நம்ம மொழி சார்ந்தே இருக்கு. ஆசிரியர்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு விரிவுரையாளராக, பேராசிரியராக நிறைய இளநிலை முதுநிலை மாணவர்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கீங்க. ஆராய்ச்சிகளுக்கும் ஒரு கைடாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த 45 ஆண்டுகளுக்கான ஆசிரியர் பணி உங்களுக்கு எந்த அளவுக்கு மனநிறைவு தருது? குறிப்பாக இந்த ஆய்வுத்துறையில் ஈடுபடும் போது
கூடுதலான ஒரு வாய்ப்பு, ஆசிரியர்களுக்கே வழிகாட்டுகின்ற ஒரு நிலை. ஏற்கனவே விரிவுரையாளராக இருக்கிறவங்க, துணை பேராசிரியராக இருக்கிறவங்க, துறை தலைவராக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்கு வழிகாட்ட முடிஞ்சது. ஒரு பெரியவர், அதாவது ஒரு அம்மா சாராட்சிக்கர் கல்லூரியில் பணியாற்றிட்டு இருந்தாங்க. அவங்க இலக்கணத்தில் ஆய்வு எடுத்துட்டாங்க. யாப்பெருங்கலம். இந்த யாப்பெருங்கலத்தை ஆராய்ச்சி பண்ணுற எல்லாரும் யாப்பெருங்கல காரிகையை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒருவர் முதல்ல எழுதுறாரு யாப்பு அருங்கலம்னு, பாட்டு எழுதுறதுக்கான இலக்கணத்தை தர்றார். அது பரவலாக வரல. அதை ஈடுபடுத்துறதுக்கு எல்லாரையும் படிக்க வைப்பதற்கு யாப்பெருங்கல காரிகை, காரிகைன்னு பெண்ணினுடைய பெருமையெல்லாம் சொல்லிக்கொண்டு எழுதுகிற ஒரு நூலாக தந்ததுனால அந்த நூலை எல்லாரும் படிக்க தொடங்கினாங்க. ஆனால் அந்த யாப்பெருங்கலத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே போலவே ஒவ்வொரு எடுக்கும், இப்போ வீரமாமுனியருடைய இலக்கிய உத்திகளை ஆய்வு செய்வதற்கு உதவி செய்ய முடிந்தது. அதே போலவே மிகப்பெரிய நிறையில சுத்தானந்த பாரதியார் எழுதியிருக்கிற ஒரு பெரிய காவியம் 20ஆம் நூற்றாண்டில் பாரத சக்தி மகா காவியம். அந்த காப்பியத்தை உஷாதேவின்னு ஒரு அம்மா எடுத்து ஆய்வு செய்யறதுக்கு வந்தாங்க. அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்படி பலருக்கு பல நிலைகளில் வழிகாட்டும் போது இப்போ அண்மையில் ஒரு அம்மா கோயம்புத்தூரில் நிர்மலா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருக்காங்க, அருட்சீலின்னு பேர். அவங்க பிள்ளை தமிழ் நூல்களை பற்றி ஆய்வு செய்தாங்க. இப்போ இவர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு ஆய்வை எடுத்துக்கொள்ளும் போது முழுமையாக அதில் ஈடுபடணும். தண்டி அலங்கார ஆசிரியர் சொல்லுவார், எப்பொழுது ஒரு இலக்கியத்தை படிக்க தொடங்குறோமோ அதுவே முழு சிந்தனையாக இருந்தால் நிறைய செய்திகளை கொண்டு வர முடியும். பாரதியார் சொல்கிற செய்தி இதுதான், ஆழ்ந்திருக்கும் கவியுள்ளம். நம்ம ஒரு புலவருடைய புத்தகத்தை படிக்கிறோம். இப்போ இளங்கோவடிகள் 5001 அடிகள் தந்திருக்கிறார். 3 காண்டங்கள் 30 காதைகள் 5001 அடிகள்னா அந்த 64 கதை மாந்தர்கள் அதுக்குள்ளே தருவார். சிலப்பதிகாரம் நம்ம பார்க்கிறோம், 34 பேர் ஆண்கள், 30 பேர் பெண்கள், 64 கதை மாந்தர்கள் அந்த சிலப்பதிகாரத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு காரணம் ஆயகலைகள் 64. அப்போ ஏன் இவங்க 64ன்னு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு அந்த நினைத்து பார்க்கும்போது தான் இந்த புலவனுடைய உள்ளம் என்னன்னு தெரிய முடியுது. முதல்ல எழுத்தை படிக்கிறோம், பிறகு அவங்க எழுத்தை படித்து அதில் உட்கொள்ளும் போது நமக்கு ஒரு உள்ளொளி பிறந்ததுன்னா அதனுடைய உண்மை செய்தி என்னன்னு காண முடியுது. அப்படி காண்பதற்கு இந்த ஆராய்ச்சி துறை மிகப்பெரிய உதவியாக இருந்தது. அது வருகின்றவர்களையும் ஏனோ தானோ என்று போய்விடக்கூடாது, அவங்க மூழ்கி அதிலேயே முழு சிந்தனையையும் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினா நிறைய செய்திகளை கொண்டு வர முடியும். இப்போ நமக்கு வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கிறவங்க, கால்வல் வந்தார், அங்கே திருச்செந்தூர் பகுதியில் போய் கொற்கை என்கின்ற இடத்தை பார்த்துட்டு இது கொல்லருடைய குடியிருப்பாக இருக்குது, இங்கே தான் 2வது தமிழ்ச்சங்கம் இருந்தது, பக்கத்தில் வர்றார், வந்து பார்க்கிறார் ஆதித்தன் நல்லூர், அங்கே இருந்து அரிக்கமேடுங்கிறது போல பாண்டிச்சேரியில் இருக்கிறது போலவே அங்கே ஆதித்தநல்லூர் என்பது திருநெல்வேலியில் இருக்கக்கூடியது. இப்போ தூத்துக்குடி மாவட்டமாக சொல்கிறோம். அங்கே ஆதித்தநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கீழே தோண்டி பார்க்குறாங்க, முதுமக்கள் தாய். அப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியவர்களை எல்லாம் எப்படி ஒரு பானைக்குள்ளே வைத்து புதைத்திருக்காங்க. இப்போ அதை வைத்து கொண்டு பார்க்கும்போது அந்த முதுமக்களுடைய தாழியாகிய அந்த பானைகள்லேருந்து அதுக்குள்ளே எலும்புக்கூடுகள்லேருந்து எவ்வளவோ பல செய்திகளை எடுத்து சொல்ல வர்றாங்க. அப்போ வெளிநாட்டுக்காரங்க வந்து இவ்வளவு ஆய்வு செய்யும் போது நாம் எவ்வளவு ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற ஈடுபாட்டில் தான் ஆய்வு மாணவர்களுக்கு முழுமையாக ஈடுபட தொடங்கினேன். அதில் முதல்ல இலக்கிய கழகத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் புலவர் தேர்வு நீங்கள் படிச்சிடுங்க. அப்போ இடைநிலை ஆசிரியராக வருவாங்க, யார் வந்தாலும் அவர்களை உடனடியாக புலவர் தேர்வுக்கு ஆயத்தமாகுங்க அப்படின்னு சொல்வது மட்டுமல்ல, வழிகாட்ட தொடங்குவேன். கண் பார்வை இழந்த நிலையில் ஒரு தம்பி வந்தார், நடராசன். தம்பி நீங்கள் புலவர் தேர்வு எழுத, நான் ஐயா அது எப்படி முடியும்னாரு. முடியும், 4 ஆண்டுகளில் மாணவியரை கல்லூரியாக வைத்து, பாவேந்தர் பைந்தமிழ் கல்லூரி வைத்து 3 ஆசிரியர்களை துணையாக வைத்து கொண்டு 4 பேர் சேர்ந்து பாடம் சொல்ல தொடங்கணும். யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவர்களுக்கு தமிழ் புலவருங்கிற நிலையில் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் எழுதலாம், பல்கலைக்கழகத்தில் எழுதலாம் அப்படிங்கிற நிலையில் அப்படி எழுத தொடங்கும் போது அவர்கள் ஒரு 250 பேர் அப்படி புலவராக உருவாகியிருக்கிறாங்க. இப்போ அந்த நடராசன் என்பவர் படித்தது மட்டும் இல்லை, பார்வையற்றோர் பள்ளி இருக்கு, அவர் பார்வையற்றவர். அந்த பார்வையற்றோர் பள்ளியிலேயே தமிழாசிரியராக வந்தார். இப்போ அண்மையில் ஓய்வு பெற்றிருக்கிறார். இப்போ அவர்கள் எழுத தொடங்குற போதும் படிக்க தொடங்கும் போதும் அவர்களை உருவாக்கும் போது புலவர் தேர்வு முடிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் ஏன் முதுகலை எழுதக்கூடாது, எம்ஏ எழுதக்கூடாது, அதை எழுதுவாங்க. எம்ஏ எழுதுகிற பிறகு ஏன் எம்ஃபில்ங்கிற இளம் முனைவர் எழுதக்கூடாது, எம்ஃபில் ஆராய்ச்சிக்கு வந்துடுவாங்க. இளமுனைவர் முடித்தவங்களை அந்த 18 பேரையும் நீங்கள் ஏன் பிஹெச்டி முடிக்கக்கூடாது, முனைவர் பட்டம் பெறக்கூடாது, அதில் 11 பேர் முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க. இப்படி தொடர்ந்து அந்த ஆய்வில் ஈடுபடுத்தும் போது அவர்களும் அதில் முழுமையாக ஈடுபடுறாங்க, நாமும் அதில் முழு நேரத்தை செலவிடுறோம். தொண்டு என்பது ஒவ்வொருவருக்கும் இயல்பாக வந்திருக்கிறது. நம்ம பிறக்கின்ற போதே நாம் நமக்காக மட்டும் பிறக்கலை, பிறருக்காக பிறந்திருக்கிறோம். அப்போ பிறர் அன்பு பணியில் ஈடுபடணும்னா பாவேந்தர் சொல்வார், தொண்டு உள்ளம் தூய உள்ளம் தாய் உள்ளம், அந்த தாய் உள்ளம் தனிலென்றோ செழிக்கும் வையம்பர். நம்முடைய பாவேந்தரை போலவே ரொம்ப அருமையாக ஊதறிஞர் வேசப்பம் அடிக்கிறார்.
நெல்லிக்கனி என்ற நாடகத்தை எழுதுவாங்க. அதில் ரொம்ப அழகாக இந்த தொண்டு பற்றி சொல்லுவாங்க. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்புவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர்க்கு உழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்க்கு உழைக்க வேண்டும் வேண்டும். இதுதான் ஆய்வுக்கோ தமிழ் அறிவுக்கோ தமிழ் பயிற்சிக்கோ தமிழ் வழிகாட்டிக்கோ அடிப்படையாக விளங்கியதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா சார். ஒரு ஆய்வாளர், நிறைய ஆய்வு மாணவர்களை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த திறனாய்வு கோட்பாடுகள்ல இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்திருக்குன்னு பாக்குறீங்க? இப்போது தொடக்க நிலையிலேயே நமக்கு திறனாய்வு இருந்ததுங்கிறத நக்கீரர்கிட்ட ஒரு விவாதம் நடந்ததாக நம்ம சொல்லி வர்ற ஒரு செவிவழி செய்தியை பார்க்கிறோம். அந்த தேனி வந்து பார்க்கும்போது அல்லது வண்டு வந்து பார்க்கும்போது பெண்ணினுடைய கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா என்று இருந்ததாக செவிவழி செய்தியா நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். நமக்கு பழைய நிலையில் ஒரு நூலை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஓலையில் எழுதி அவங்க வைத்திருந்ததை 4 புலவர்களுக்கு முன்னால் படித்து காட்டுறாங்க. இது ஏற்றுக்கொள்ளலாம்னு சொன்ன பிறகுதான் அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இப்போ தொல்காப்பியரே தன்னுடைய நூலை கொண்டு வந்து கொடுக்கும்போது அங்கே மன்னனுடைய முன்னால் இருக்கும்போது நிலம் தரு திருவில் பாண்டியன் என்கின்ற மன்னனுடைய அவையில் படிக்கும்போது எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறாங்க. அது நிறை குறைகள் இருக்குதாங்கிறத விவாதிக்கிறாங்க. விவாதித்த பிறகு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலான்னு அவங்கவுங்க படி எடுத்துக்கிட்டாங்க. ஒருவர் பனையோலையில் எழுதிட்டு வந்ததை மற்றவர்கள் எடுத்துக்கொண்டாங்க. இது பழைய காலத்து திறனாய்வு நமக்கு இருந்தது. ஆனால் பின்னால் வருகின்ற போது ஒரே நேரத்தில் புத்தகமே அச்சிட்டு பலருக்கு கொடுக்குறாங்க. இதழ்களில் இன்னைக்கு மதிப்புரை வருது, பல பத்திரிகைகள் எழுதுறாங்க, பல சங்கங்கள் இதை விவாதிக்கிறாங்க. அப்போ திறனாய்வு கொள்கைகள்ங்கிறது காலத்துக்கு ஏற்ப மிகப்பெரிய அளவில் வளருது. இன்னைக்கு இணையதளத்தில் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அல்லது முகநூலில் கொடுத்துட்டோம்னு சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் படிக்கிறாங்க. அப்போ இந்த திறனாய்வை வளர்க்கும் போது அதனுடைய நிறைகள் என்ன, அதனுடைய குறைகள் என்னன்னு சுட்டி காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது திருவள்ளுவர் அழகாக சொல்வார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்பர். அப்புறம் இந்த ஒன்றை பார்க்கும்போது திறனாய்வு நிலையில் திருக்குறளையே ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா திருவள்ளுவர் சொல்கிற ஒரு திருக்குறள் சட்டக்கல்லூரியில் 5 ஆண்டுகள் பாடமாக நடத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். இந்த செய்தக்க அல்ல அப்படிங்கிறது செய்யக்கூடாதவை, அந்த செய்யக்கூடாதவையும் சொல்லி செய்யக்கூடியவற்றையும் சொல்கிறார். டூஸ் டோன்ஸுங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க. சட்ட நிலையில் பார்த்தோம்னா நம்முடைய குற்றவியல் சட்டத்தில் 511 பிரிவு இருக்கு. இந்த 511 பிரிவுகளும் இந்த குற்றத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு தண்டனை அப்படி ஒரு விளக்கத்தை சொல்லும்போது இந்த 511 பிரிவாக எழுதியிருக்கிறது ஒரு திருக்குறளினுடைய விரிவு. இந்திய குற்றவியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய 511 பிரிவும் செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். திருக்குறள்ங்கிற ஒரு நூலை முழுமையாக படித்தாச்சுன்னா ஒரு சட்ட வல்லுநராக வரலாம். அது மட்டுமில்லை, ஒரு பெரிய பொறியாளராக வரலாம், மிகப்பெரிய ஒரு உழவராக வரலாம். திருவள்ளுவர் அவ்வளவு செறிவான செய்திகளை தந்திருக்காருங்கிறத இப்போது விரிவாக எடுத்து ஆராய தொடங்கியிருக்காங்க. நான் 5 ஆண்டு மருத்துவராக போய் படிக்கிறதுக்கு மிக எளிமையாக இருக்கக்கூடிய ஒன்று என்னென்னா திருக்குறள் மருத்துவம் பற்றி ஒரு தனி அதிகாரம் 10 பாட்டில் சொல்லியிருக்காரு. வேறு இடங்கள் முழுவதும் எடுத்து பார்க்கும்போது 37 பாடல்களில் மருந்து பற்றி செய்திருக்கு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுடன். நம்முடைய தமிழ் மருத்துவங்கிற சித்த மருத்துவம் ஏறத்தாழ 10,000 ஆண்டுக்கு மேற்பட்ட நிலையில் இருக்கு. இந்த சித்த மருத்துவத்தை எண்ணி பார்க்கிற போது உடல்ல இருக்கக்கூடிய நிலையில 3 வகை தான் நோயினர். வாதமாக இருக்கலாம், பித்தமாக இருக்கலாம், சிலேத்துமமாக இருக்கலாம். இந்த வாதம் பித்தம் சிலேத்துமத்தை திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் மருத்துவ அறிஞர்கள் வழி முதலா எண்ணியம் ஒன்று. வழினா காற்று, காற்று கூடினாலோ குறைந்தாலோ நமக்கு வாதம் என்ற நோய் வரலாம். சூடு கூடினாலோ குறைந்தாலோ நமக்கு பித்தம் என்ற நிலை வரலாம். நீர் கூடினாலோ குறைந்தாலோ ஐயம் அல்லது சிலேத்துமும் வரலாம். இது அவர் சொல்லி வைத்திருக்கிறத பார்க்க வரும்போது அன்றைக்கு 3 நோய் தான் சொன்னாங்க. இந்த நோயை நம்ம கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். நம்மை நாமே நம்முடைய உணவு முறையில் எடுத்துக்கிட்டோம்னா எதை உண்ணலாம், எந்த உணவு நம்ம உடலுக்கு ஒத்து போகுது, எந்த உணவு நமக்கு ஒத்து போகலை, ஒவ்வாமைன்னு தெரிஞ்சு அதை நீக்கிடுறோம். அப்படி உணர்வதற்குத்தான் அவர் சொன்னார், மருந்தே வேண்டாம், மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணினர். இதெல்லாம் எண்ணி பார்க்க வரும்போது தமிழில் ஈடுபாடு கொண்டு இவற்றையெல்லாம் உணர்ந்து படிக்க தொடங்கிட்டோம்னா, இப்போ தேர்வுக்காக படிக்கிறது ஒரு வகை, வாழ்வுக்காக படிக்கின்ற போது எல்லாருமே தங்களை மிகச்சிறந்த நிலையில் உருவாக்கி கொள்ள முடியும். தங்களை காத்துக்கொள்ள முடியும், தங்களை சூழ்ந்தவர்களை காத்துக்கொள்ள முடியும், நாட்டை காத்துக்கொள்ள முடியும், உலகத்தை காத்துக்கொள்ள முடியும். ஒரு தமிழ் அறிஞரா
ஒரு ஆராய்ச்சியாளரா, ஒரு ஆசிரியரா நிறைய அனுபவங்களை பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா ஒரு ஆசிரியர் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானவர், அடுத்த தலைமுறையினர் வந்து நல்ல வழியில் கொண்டு போனோம்னா ஆசிரியரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. கல்லூரின்னு வரும்போது இளநிலை முழுநிலை மாணவர்களுக்கு, அதுவும் ஆய்வு செய்கிற மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியராக ஆய்வாளராக உங்களோட பங்களிப்பு என்னவா இருந்திருக்குன்னு, உங்களோட ஆராய்ச்சி சார்ந்தும் பல விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. மிகுந்த மகிழ்ச்சிமா. அரிய ஒரு வாய்ப்பு தந்தீங்க. கலைஞர் தொலைக்காட்சி வாயிலாக மக்களை சந்திக்கிறதுக்கு தரப்பட்டிருக்க இந்த வாய்ப்புக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறோம்மா. நன்றி. நன்றிப்பா.